ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் நான்வெஜிடேரியன் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இது மட்டன் சுக்கா, இது நாட்டுக்கோழி கிரேவி, இது மட்டன் பிளட்டு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மை ஃபேவரட் அவிச்ச முட்டை. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு. இதுங்க இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வைக்கும் போது எடுக்கிற மட்டன் சூப்பு. இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் சூப்பான்னு கேட்காதீங்க, சூப்பு தான் ஃபேவரெட்டு, உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் இருக்குது. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுக்கோ, டைஜஷனுக்காக வெத்தலையும் பாக்கு இருக்குது. வாங்க எப்படி சாப்பிடலான்னு பார்த்துருவோம். வாங்க இப்போ நம்ம சூப்புலேருந்து ஆரம்பிச்சுடுவோம். இது மட்டன் சூப்பு. தரமான டேஸ்ட்டில் இருக்குது. வீட்டில் செஞ்ச சூப் சூப்பர். கடையில் வாங்குறது நல்லாவே இல்லை, பேர் குடிச்சுக்கிறேன் தான் நான். வாங்க சாப்பாடு சாப்பிட்ருவோம். சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு கறியை தனியாக எடுத்து ஒரு தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு நமக்கு வேணுன்ற அளவு குழம்ப சாப்பாடு வச்சு நல்லா பிணைஞ்சிடுவோம். ஏன்னா அது வீட்டில் செஞ்ச சமையல். இத்தனை நம்ம ஹோட்டலில் அங்கங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ஏதோ வகுத்து பசிக்கு சாப்பிட்டோம். இப்போ ருசிக்கு வந்திருக்கோம், வீட்டில் சாப்பிட்றோம். வீட்டு சாப்பாடு எங்கே போனாலும் வீட்டு சமையல் மாரி வராது, டேஸ்ட் வராது எங்கே யார் பண்ணாலும். அதனால் வீட்டு சாப்பாடை அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க. நான் சோறுக்குள்ளே மட்டன் வச்சு சாப்பிட்றேன், இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு காமிக்கிறேன், சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2 செகண்டு. நம்ம வீட்டில் செய்கிற சமையலே டேஸ்ட்டுங்க. பொய் சொல்ல காரம் உண்மையிலேயும் அவ்வளோ காரம், நமக்கு தேவையான காரம் சூப்பராக இருக்குது. வாய்க்கில் வச்சோன்னே வாசமாகிடுச்சு, காரம் மூளைக்கு சுட்டிடுச்சு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிடாமல் சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நாட்டுக்கோழி கிரேவி இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம். இது கொஞ்சம் எலும்பத்தே இருக்கும், அதனால் மெதுவாக சாப்பிட்ணும். பார்த்தீங்களா, சொன்னேன்ல எலும்பதே இருக்கும், ஆனால் உடம்பு நல்லது. நாட்டுக்கோழி பிரியாணி கிரேவி. அடுத்து நம்ம மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். மட்டன் குழம்புக்கும் மட்டன் சுக்காவுக்கும் டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியுது, நல்லா இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறோம் பிளட். பிளட்டை எடுத்து சாப்பிட்டோன்னே கரெக்ட் மாதிரி கச மென்றக்கூடாது. நாக்கில் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து அப்புறம் சாப்பிடணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிளட்டு. இப்போ நான் சாப்பிட போகிறோம் அவிச்ச முட்டை. நீ அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் சாப்பாடு கடைசி வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன். Subscribe, like, share.